ரத்தம் சிந்தினார். இவ்வளோ பாடுகள் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்காக ஏன் பட வேண்டும்? அந்த பாடுகள் ஒரு மனிதனுக்கும் இயேசு கிறிஸ்து ஏன் அனுபவிக்க வேண்டும்? பாருங்க, மனிதன் ஒவ்வொருவரும் பாடு அனுபவிக்க கூடாது. இயேசு பாடுபட்டார். கண்ணீர் விடக்கூடாது, கண்ணீர் விட்டார். மனிதர் ஒவ்வொருவரும் துன்பப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து துன்பப்பட்டார். நான் பேசுகிறேனே, சோத்திரம்ப்பா. நான் இறந்துருந்தேன்னா எனக்கு சுகரு, பிபி, ஹார்ட் ப்ராப்ளமும் இருந்துச்சு. ஆனால் நான் அந்த சுயநலவில்லாத இருந்தேன். ஆனாலும் ஆண்டவர் என்ன ஆஸ்பத்திரிக்கிட்டுன்னு போக சொல்லி என் உடம்புல எனக்கு எதுவுமே இல்லை. கேட்டால் கோமாவில் போயிடுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிபி இறங்கி போயிடுச்சு, கொஞ்சம் ஹெவியானா கூட அந்த மைண்டு சரியில்லைன்னு சொல்லுவாங்க, ஹார்ட்டு ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றி போட்டு இன்றைக்கி கொண்டு வந்து இங்கே வைத்திருக்கிறார். 2.5 வருஷமாக ஆகுது. ஆனால் நான் மாத்திரையோ மருந்தோ அந்த பிபிக்கும் எடுக்கலை, அந்த ஹார்ட் அட்டாக்குக்கும் நான் எடுக்கலை. ஆனாலும் ஆண்டவர் இது வரைக்கும் ஜீவனாக வைத்து ஆண்டவர் வழி நடத்துறதுக்காக உங்ககிட்ட இது ஒரு சாட்சியாக சொல்ல வந்திருக்கிறேன். ஆனாலும் இந்த மாத்திரை மருந்தெல்லாம் தலையில் சுற்றி போட்டு இன்றைக்கி ஜீவனாக நீங்கள் என்னென்ன சாப்பிட்றீங்களோ எல்லாத்தையும் நான் சாப்பிட்டு என் பிள்ளைங்களையும் ஆண்டவர் இந்த இடத்துல வைத்து நடத்துறதுக்காக இதுக்கு ஒரு சாட்சி